மதுரை மாவட்டம் குராயூர் என்ற பகுதியில் டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண். பொதுமக்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கிறார்களா? கூடுதல் விவரங்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட குராயூர் கிராமத்தில் புதிதாக மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட குழுவில் ஒரு மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட குராயூர் சின்னம்பட்டி செல்லக்கூடிய பகுதியில் புதிதாக மதுபான கடை திறக்கப்படுவதாக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மதுபான கடையை திடீரென திறப்பதற்கு அதிகாரிகள் இன்று ஆயத்தமானதால் மதுபான கடையை திறக்க அனுமதி வழங்கக்கூடாது என அதே கிராமத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மதுபான கடை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட முதியவர் ஒருவர் திடீரென மயக்கமடைந்தார். இதனால் மறியலில் ஈடுபட்டவர்களிடையே பரபரப்பும் ஏற்பட்டது. மேலும் 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர் முதலுதவி சிகிச்சைக்காக மதுரை கள்ளிக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். பேச்சுவார்த்தையின் போது போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் கையெடுத்து கும்பிட்டு எங்களுடைய பகுதிக்கு டாஸ்மாக் கடையை திறக்க வேண்டாம் என்றும் இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை திறந்தால் இளம் சமுதாயத்தினர் இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படுவார்கள், மது பழக்கத்திற்கு அடிமையாவார்கள் என்றும் கையெடுத்து கும்பிட்டு தங்களுடைய பகுதிக்கு மதுபான கடையை திறக்க வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கடையானது திறக்கப்படும் எனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பகுதியில் பலமுறை புதிதாக அமைய இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைக்கு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது மீண்டும் இன்று இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.